ஹாய் கைஸ், நான் வேலு. வழக்கம் போல 2 நாள் லீவ் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மாரத்தான் அப்டேட்டு. செகண்ட் அப்டேட் என்னன்னா, நமக்கு கிளர்க் மெயின்ஸ் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல உங்களுக்கு ஒரு 5 to 6 கிளாஸஸ் ஆச்சும் நான் மெயின்ஸ் லெவல்ல கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ என்னென்ன கிளாஸ் போக போறோம், என்ன பண்ண போறோன்றதுக்கான அப்டேட்டா இந்த வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்டேட், நாளைக்கு சண்டே மார்னிங் 10 மணிக்கு குவாட்ராட்டிக் ப்ரிலிம்ஸ் கிளாஸ் தான். குவான்ஸ் A to Zல இந்த வாரத்துல குவாட்ராட்டிக் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு முடிக்க முடியல, நாளைக்கு. ஓகேவா? நாளைக்கு காலைல 10 மணிக்கு குவாட்ராட்டிக் A to Zல ப்ரிலிம்ஸ் கிளாஸ் தான். ஆனா மாரத்தான். ஓகேவா? ஒரு 80 கொஸ்டின் கிட்ட இருக்கு. ஃபுல்லா ஒரே ஸ்ட்ரைக்ல அடிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? நாளான்னைக்கு மண்டே, ரம்ஜான் லீவு நமக்கு. மண்டே நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டா சஃபிஷியன்சி மாரத்தான் போக போறோம். ஓகேவா? டேட்டா சஃபிஷியன்சி மாரத்தான் 1ஆம் தேதி கிளாஸ் இருக்காதுங்க. பேங்க்ல வேலை பார்க்கறோம், கூட்டிட்டு போயிடுவாங்க எங்கேயாச்சும். ஸோ அன்னைக்கு கிளாஸ் இருக்காது. 2ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் வரும்னா, 2 எக்ஸாம் லெவல் கொஸ்டின் நானே ரெடி பண்ணி உங்களுக்கு அதோட அப்ரோச் சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? 2 எக்ஸாம் லெவல் கொஸ்டின் 50 கொஸ்டின் நானே ரெடி பண்ண போறேன். சரியா? எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்ன்ல நானே ரெடி பண்ணி அந்த 50 கொஸ்டினுக்கு ஒரு நாள் அப்ரோச் சொல்லி தந்துருவேன். 2 மெமரி பேஸ் பேப்பர் எடுக்கலான் இருக்கேன். ஓகேவா? 23 இது ஒன்று, 24 இது ஒன்று. 2 மெமரி பேஸ் பேப்பர் போயிடலாம். இது போக அடுத்த சண்டே 6ஆம் தேதி லீவ் இருக்கு பார்த்தீங்களா? அன்னைக்கு மேபி சண்டே ஆர் மண்டே 2ல ஒரு நாள் அப்ளிகேஷன் மாரத்தான் போயிடுவோம். சரியா? அப்ளிகேஷன்ஸ்க்கு மாரத்தான் போயிடுவோம் ஒரு 3 மணி நேரத்துக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு நாள் குவாட்ராட்டிக் மெயின்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்துடுறேன். ஒரு நாள் குவான்டிட்டி பேஸ் கண்டிப்பா கொண்டு வந்துடுவேன். இது போக எனக்கு டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெய்லி காலையில டிஐ ப்ரிப்பேர் பண்ணி ரெக்கார்டட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? இதுதான் நெக்ஸ்ட் 10 டேஸ் பார்க்க போறோம். கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கடைசி 10 நாள் ரொம்ப முக்கியம். இப்ப இருந்து நீங்க போட போற மார்க் டெஸ்ட்லாம் மேக்ஸிமம் மெமரி பேஸ் பேப்பரா போடுங்க. கடைசி 5 நாள்லாம் வெறும் மெமரி பேஸ் பேப்பர் மட்டும்தான் போடணும் மெயின்ஸ் லெவலுக்கு. ஓகேவா? சும்மா போய் அந்நேரம்னு பார்த்தா ஹாலிவுட் ப்ராக்டிஸ் மார்க்ல டஃப்பான மார்க் எடுத்து போட்டு மனம் உடைஞ்சு உட்காராதீங்க. அதுலயே மெமரி பேஸ் பேப்பர் இருக்கும், மெமரி பேஸ் பேப்பர் போடுங்க. சரியா? இருந்துச்சுன்னா. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா எல்லாத்துலயும், அதெல்லாம் விட்டுட்டு போடுங்க. அடுத்த டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி போடுறப்ப முதல் 2 மார்க் டெஸ்ட்டை விட்டுட்டு போடுங்க. அதை கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அதை போட்டோம்னா நல்ல பூஸ்ட் கிடைக்குங்க. நான்லாம் கடைசி எக்ஸாமுக்கு முதல் நாள்லயே மெமரி பேஸ் ஒரு கொஸ்டின் மார்க்கை விட்டு வச்சிருவேன். அதை கரெக்டா எக்ஸாமுக்கு முதல் நாள் போடுவேன். ஃபுல் மார்க்கோ இல்ல ஒரு 10 மார்க்கோ கம்மியா வரும். ப்ரிலிம்ஸ்ல சொல்றேன். மெயின்ஸுக்கு போடுறப்ப ஒரு 100 கிட்ட வந்துடும். அப்படி வரப்ப நம்மளுக்கு என்னன்னா தைரியம் வரும். மெமரி பேஸ்லயே உள்ள எடுத்துட்டோம், நாளைக்கு எக்ஸாம் இப்பதானே இருக்க போகுது. ஸோ அதனால இனிமேல் பண்றப்ப அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கை விட்டு வச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ கிளாஸஸ்க்கு வந்துடலாம்ல? ஓகே ஓகே கைஸ், நான் சொல்ல வந்தது இதுதான். முடிச்சிடலாம். கிளாஸஸ்க்கு கரெக்டா வந்துருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், டாடா பாய் பாய்.